ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். இப்போது நான் வந்து கடாயை வச்சுட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதே போல் 2 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கிறேன், இனிப்பு. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறேன். சர்க்கரையும் நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு இப்போ வந்து மக்காசோள மாவு, கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து ஒரு கப்பு எடுத்து கரைச்சி விட்டுருக்கேன். அதையும் ஊற்றி விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்குங்க, அப்போ தான் ஊற்றி விட்டு கரைக்க முடியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கலந்து விட நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. நல்லா கெட்டி பதம் வந்துன்னு இருக்குது. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து கலர் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன். ஃபுட் கலர் போட்டுக்குங்க. போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலரும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வாசனைக்காக ஏலக்காய் பொடி தூவி விட்டுறேன். தூவி விட்டுட்டு இப்போ நல்லா கலந்துடுறேன். கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் மறுபடியும் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா 1-2 வந்திருக்கு. சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. அதுவும் பாம்பே அல்வா சூப்பரான ரெடி. சம்மர் ஸ்பெஷல் வந்து பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு அப்படியே பாருங்கள் கொட்டி விட்டுடலாம். போட்டுட்டு சமன்படுத்திக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு இப்போ கட் பண்ணலாம். இப்போ நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். நல்லா பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து மறுபடியும் இன்னொரு பிளேட்டில் நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு இப்போ வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கட்டமாக தான் கட் பண்ணுறேங்க. கட் பண்ணதுக்கும் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தபடியே சிம்பிளான முறையில் பாம்பே அல்வா நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சூப்பரான டேஸ்டியான அல்வா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.